ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்கு நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்வாட்ல ஒரு ஸ்டார்ட் 9:14 வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. மார்க்கெட் ஓப்பன் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸ். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸில் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கேயே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகுது. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 116 பாயிண்ட்ஸ். இந்த 116 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸில் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 163 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 163 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நம்ம ட்ரேடிங் அனுபவத்தை நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20,000 25,000 ப்ராஃபிட் செஞ்சிருப்போம். திருப்பி பை செல்லுன்னு செஞ்சு ரெண்டாவது ஹாஃப்ல நம்ம அதை லாஸ்ட்ல முடிச்சிருவோம். அதனால ஒரு என்ட்ரி வந்து நல்ல ப்ராஃபிட் வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிடுறது நல்லது. அடுத்தது நம்ம நிஃப்டியுடைய ஆப்ஷன் பார்ப்போம். இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதுக்கு முக்கியமா நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேகம் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிக்கணும். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த லெவல்ஸ் மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் பார்ப்போம். 116 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 116 பாயிண்ட் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்கு. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது என்ட்ரி இங்க பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் பார்ப்போம். மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 161 பாயிண்ட். இந்த 161 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் லைன் கிட்டே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 110 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 110 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் லோ தாண்டி செல் சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 179 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 179 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சர் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 227 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 227 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 101 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 101 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது ஆட்டி கூட பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியை புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில் லோ தாண்டி செல் சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 117 பாயிண்ட் ரீச் ஆச்சு. இந்த 117 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.